கடந்த 2019ஆம் ஆண்டு ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக வெளிவந்து வெற்றி பெற்றது த லயன் கிங். உலகம் முழுவதும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் ஒட்டுமொத்தமாக கவர்ந்தெழுத்த த லயன் கிங் படம் வெற்றியை தொடர்ந்து தற்போது முஃபாசா தி லயன் கிங் திரைக்கு வரவிருக்கிறது. சிங்கராஜா வரலாறை மையமாக கொண்டு உருவாகியிருக்கும் டிஸ்னியின் இந்த படத்தை உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் டப்பிங் செய்து வெளியிடுகிறார்கள். இப்படம் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக நடிகர்கள் அசோக் செல்வன், அர்ஜுன் தாஸ், நாசர், சிங்கம் புலி, ரோபோ சங்கர், விடிவி கணேஷ் ஆகியோர் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் தங்களது குரலை பிரத்யேகமாக வழங்கியிருக்கிறார்கள். சிங்கம், குரங்கு, கீரி, பறவை என பல்வேறு மிருகங்களுக்கு தங்களது குரலை டப்பிங் செய்த அனுபவம் குறித்து நடிகர்கள் நாசர், அசோக் செல்வன், அர்ஜுன் தாஸ், ரோபோ சங்கர், சிங்கம் புலி, விடிவி கணேஷ் இன்று பத்திரிகை நிருபர்களுக்கு தங்களது அனுபவத்தை விளக்கி கூறினார்கள். அவர்கள் கூறியதை இப்போது காணலாம். லயன் கிங்க வந்து மேடைக்கு அழைச்சிடலாம். அர்ஜுன் தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படின்ற கேரக்டருக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்த அசோக் செல்வன் அவர்கள். அடுத்தபடியாக பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ண வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்த ரோபோ சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டிமான் அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய சிங்கம் புலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யங் ரஃபிகி அப்படின்ற கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்திருந்த நம்முடைய விடிவி கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கிரோஸ் அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கும் நம்முடைய நாசிர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் இதில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் அர்ஜுன் சார். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் முஃபாசா அப்படின்றது. ஐ திங்க் எவ்ரிபடி வுட் ஹேவ் ஹேட் ஒரு குட் மெமரி வித் முஃபாசா. அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் பிளே பண்ண போறோம், அந்த குரலா இருக்க போறோம் அப்படின்றப்போ அது எப்படின்னா சிங்கத்தோட குரல் தான் இவரோடது. எங்க மேடை ஏறினாலும் சார் அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார், அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார் எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் a big fan of you, that majestic சிங்கம் போன்ற குரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு குரல் பிளே பண்ணது எப்படி இருந்துச்சு? இல்லை ஃபர்ஸ்ட் டிஸ்னி இந்த கூப்பிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக தெரில, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன். அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில். ஸோ அதுக்காக பண்ணேன். பட் பிக் தேங்க்யூ டு விவேக் அண்ட் என்டையர் டீம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் dubbing processல. So that's how Mufasa happened. Okay, thank you sir. அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படின்ற கதாபாத்திரம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வெளியில வந்து உங்களை பிரின்ஸ் சார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டிஸ்னி மூவில இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டர்ல வாய்ஸா இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆர் யூ, வாட் டஸ் இட் ஃபீல் டு யூ? அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் தேர்? எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன். நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் அது. அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்க நான் பண்ணது. இதோட எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இது கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. அதில் ஜெரமி ஐயன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ ரியலி என்ஜாய் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். யூ ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படி டப் பண்ணுறது அப்படின்னு. பட் யா, லைக் he said Vivek made it easier for us. ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். Thank you so much. ரோபோசங்கர் சார், உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி 2019ல லயன் கிங்ல வந்து இதே கேரக்டர் பும்பா அப்படின்ற கேரக்டர் நீங்க தான் வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தீங்க. ஸோ திருப்பியும் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கம் பேக்? அண்ட் அதே மாதிரி பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில?
நிஜ லைஃப்ல உங்களோட எட்டிமான் யாரு சார்? என் ஒய்ஃப் தான். வாவ். ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி, அது வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லைன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து விவேக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன். ஐ எம் நாட் அ ஜீரோடா, ஐ எம் ஹீரோடா. அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்ன அடி எனக்கு இப்போ என்ன அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் ஆன் ஸ்பாட்டில் போட்டதான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கும் சரி சிங்கமணியனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிங்கப்பள்ளி சார். சார் ஆக்சுவலி உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், பர்சனலாக சொல்கிறேன். அந்த ஸ்லாங் அண்ட் மாடுலேஷன் நீங்கள் எங்கே பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜாவில் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடாக இருந்தது. ஸோ எங்களுக்கு எங்கே ஒரு மேடை கிடைச்சாலும் எங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலான்றதை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் 2019 லைன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஃபேசினேஷன் இருந்தது, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில்? அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான். எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம்தான். அது நம்ம மோரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன் கிங்குக்கு 2019 பேச கூப்பிடும்போது, பிரதாப்பா இருக்கட்டும், டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறேன் வேலை இருக்குன்னு. உடனே அவங்க அப்பா லைன் கிங்குப்பா முபாசாப்பா எப்பா அக்குனா மட்டாடாப்பான்னு கேங்கன்னு கத்திட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன். நம்மளுக்கு என்னென்னா, ஒரு படத்தில் நடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம். அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அங்கே இருக்க அனிமேஷன், அங்கே இருக்குது கேரக்டருக்கு பேசியிருக்கோம். ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம், நம்ம குரலை போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் எத்தனோ ஹீரோஸ் இல்லை. ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில இப்படி கையை காட்டி நிற்பான். நம்மளாம் பேசினா சிரிச்சிருவாங்க, அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது. ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு. ஸோ இந்த டீமோனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அது 2019 அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்கும். அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு, நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல, பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஒரு செக்கு வந்தாப்புல ஒரு டிஸ்னி போட்டு செக்கை கூட போடல, பிரியாணி செக்கை கூட அப்படியே வச்சிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கையா செக்கு நீரியா பேசுறீங்க 2 நிமிஷம் தாயா. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்துக்கு நான் தான் க்ளோஸ் அப் இருந்தாலும் மண்டை போயிடுச்சு. முத அறிமுகப்படுத்துறேன் நான். இம்மீடியட் கவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? இப்படி வந்தாரு வாங்கன்னு முதல்ல அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீதாயா இருக்கு. ஸோ இந்த டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக் பிரதாப்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு. அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் 2024 முஃபாசாவில் இந்த தலைவர் என் தம்பி அர்ஜுன், ஒரு ரோபோ, செல்வன், விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி
இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசுனது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமும் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படியே நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எஸ், இப்போ வந்து அடுத்ததா யங் ரஃபீக்கி அப்படின்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நம்ம விடிவி சார். ஆக்சுவலி விடிவி கணேஷ் சார் மீட் பண்ணுறது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படத்துக்காக தான் அவரோட பேசுகிறாரு, அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த டோனில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்ட்டு. பட் நிஜ லைஃப்லையுமே அப்படிதான் அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அதே தாண்டி இப்படி ஒரு இது குழந்தைங்களுடைய ஃபிலிம்ல வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசிட்டார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட். எப்படி பேசியிருப்பாரு, ஹவு இட் would have turned out அப்படின்ட்டு. ஸோ how was your experience working with this? ஆனால் இந்த முகாசால உறவுக்கு அந்த ஆள் தான் பேசின கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னை டப்பிங் கொடுக்கும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல, இந்த ஒரு யங் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசுங்க சார். சரி டிஸ்னி ஆச்சே, சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன். உண்மையிலே அது பேச எனக்கு அது உள்ள இருக்க வார்த்தைகள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு. ஒரு கொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டான்ஸ் இறங்கி சண்டை செய்யும். இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது. அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போதான் தெரியுது. அப்போதான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோ சங்கர் சிங்கப்புலி இவங்க தான் கலைச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்காரு, எல்லாமே சூப்பர் வாய்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது. ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியரான அது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு விவேக். இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும், இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, கப்பிக்கியா புக்கா பாக்கியா ஜுக்கா அந்த அளவுலாம் கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இருந்துட்டு இன்ஜினியர் ரூம்ல ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுங்க. எந்த பாட்டுன்னா அதில் வரும், கேட்டிங்கன்னா தமிழ் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வச்சிட்டாரு. என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்க, பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாரு, இது என்ன லாங்குவேஜ் சார்னு, லைன் கிங் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம். ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். அது அந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ.